அமெரிக்காவின் 3 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய ஈரான், தொடர்ச்சியாக வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானங்கள், ஈரானுக்குள் சிக்கித் தவித்த அமெரிக்காவின் கர்னலை மிக தீவிரமாக செயல்பட்டு அமெரிக்காவின் இராணுவம் அவர்களை காப்பாற்றியிருக்கிறது என்று எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள், இதில் எது உண்மை எது பொய்? உண்மையிலே இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா? ஈரான் அமெரிக்காவின் அந்த விமானங்களை வீழ்த்தக்கூடிய களத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டு அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு இருக்கின்றதா? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போரை மையப்படுத்திய விடயங்களில்? அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறதா? ஈரான் முன்னேறி கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விகள் தான் பெருவாரியாக எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த கேள்விகளை மையப்படுத்திய செய்திகளோடு தான் உங்களை நான் சந்திக்க இருக்கின்றேன். இந்த காணொளிக்குள் நீங்கள் இதுதான் முதலாக எங்களுடைய வலையொலிக்குள் நீங்கள் வருவதாக இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களமாக அது இருக்கும். அதுபோல் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக பல நல்ல செய்திகளோடு தான் நான் உங்களை தினமும் சந்தித்து கொண்டிருப்பேன். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே ஒரு பெரிய அச்சநிலை நீடித்து கொண்டிருந்தது. காரணம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ பலத்தை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய 80% நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறது என்பதுதான் நிஜம். இதை நாம் பல கட்டங்களிலும் பார்த்திருக்கிறோம். எனவே ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா திரண்டிருக்கிறது என்ற செய்தி வந்த பொழுதே ஒட்டுமொத்தமாக ஈரானை துவம்சம் செய்ய போகிறது அமெரிக்கா என்கின்ற எண்ணம்தான் நம் எல்லோருடைய மனதிலுமே பரபரப்பாக எழும்பி இருந்தன. எனவே அமெரிக்காவினுடைய இந்த போர் யுக்தி எதனை நோக்கி நகர்கிறது? கூட இஸ்ரேல் வேர் இணைந்திருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறும் என்கின்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்திய மறு நிமிடத்தில் இருந்து ஈரான் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் துவம்சம் செய்ய ஆரம்பித்தது. தாக்குதலை தீவிரப்படுத்தியது. குறிப்பாக வளைகுடா நாடுகள் மீது தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை இது நடத்தி கொண்டு இருந்தது. இந்த சூழலில் ஒரு பதபதைப்பான செய்தியையும் ஈரான் எடுத்து வைத்திருக்கிறது. அது என்னவென்றால், மார்ச் 1ஆம் தேதி அமெரிக்காவின் சார்பில் ஈரானுடைய இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அணு உலையான அந்த அணு உலையின் மீது நடத்திய தாக்குதலில் இப்பொழுது அந்த அணு உலையிலிருந்து அணு கசிவதற்கான வாய்ப்புகள், அதாவது அணு கதிர்கள் கசிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அச்சத்தை தெரிவித்திருக்கிறது ஈரான். அப்படி அந்த அணு கசிவு ஏற்படக்கூடிய சூழல் அது பெரும் பாதிப்பாக மாறும் என்பதுதான் களம். உலக அரசியல் களத்தில் போரை மையப்படுத்திய அந்த நகர்வுகளில் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதுதான் விதி. ஆனால் அந்த விதியை மீறி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அது இப்பொழுது மிகப்பெரிய அச்சமாக மாறி இருக்கிறது என்று ஈரான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் உலகத்தையே அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஒருவேளை அந்த அணு கசிவு வீரியம் அடையக்கூடிய நேரத்தில் அது கடலிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கிவிடும் என்கின்ற அச்சம் கூட எடுத்து வைக்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் ஈரானுக்குள் புகுந்து எங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டுவோம் என்று அமெரிக்கா அறிவித்து அதன் அடிப்படையில் ஈரானுக்குள் அமெரிக்காவின் விமானங்கள் உள்நுழைந்து தாக்குதலை நடத்துவதற்கான களங்களை எடுத்தது. அப்படி தாக்குதலை நடத்துவதற்கான களங்களை எடுத்த முதலில் F-35 என்கின்ற விமானத்தை ஈரான் தாக்கி அழித்து விட்டோம் என்று சொன்னது. ஆனால் அமெரிக்கா அதற்கு மறுப்பு தெரிவித்தது. அதன் பின்பு ஈரான் இன்னொரு செய்தியை சொன்னது. அந்த விமானத்தில் இருந்த விமானி ஒருவர் உயிருடன் தப்பியிருக்கிறார் என்கின்ற செய்தியும், அவரை தேடக்கூடிய களத்தை எங்களுடைய அந்த இராணுவத்தை சார்ந்தவர்களும் காவல்துறையும் எடுத்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை எடுத்து வைத்தார். அதன் பின்புதான் அமெரிக்கா விழித்து கொள்கிறது. இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய படைக்கு கட்டளையிடுகிறது. அந்த இராணுவ வீரர் அல்லது இராணுவ கர்னல் ஈரானிடம் சிக்கிவிடக்கூடாது, அவரை எப்படியாவது மீட்டெடுத்து விட்டு கொண்டு வர வேண்டும் என்ற கட்டளையை இடுகிறது. இதன் அடிப்படையில் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை அந்த இராணுவ கர்னல் எங்கு இருக்கிறார், எங்கு அவர் சிக்கி இருக்கிறார் போன்ற விடயங்களை எல்லாம் ஆய்வு செய்து
அவரை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய செய்தி, எங்களுடைய அந்த இராணுவ வீரர்களின் திறம்பட்ட செயல்பாடுகளாலும் எங்களுடைய இராணுவ வீரர்கள் எடுத்த அந்த தெளிவான ஒரு தொலைநோக்கு நகர்வுகளாலும் சிக்கியிருந்த அந்த இராணுவ கர்னலை மீட்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம். அவரை இழப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை, எனவே அவரை மீட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை அமெரிக்கா மகிழ்ச்சியுடன் வெளியிட்டிருக்கிறது. அது அமெரிக்காவின் அரசு இணையதளத்திலும் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் C-130 என்கின்ற இன்னொரு விமானத்தை ஈரான் வீழ்த்திவிட்டதாக அறிவித்திருக்கிறது. இதற்கு அமெரிக்கா எந்த பதிலையும் இதுவரை சொல்லவில்லை. இந்த சூழலில் தற்பொழுது இந்த காணொளிகளுக்காக நான் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்னொரு செய்தி வந்து விழுகின்றது. அந்த செய்தி என்னவென்றால், இன்னொரு வானூர்தியையும் ஈரான் தாக்கி அழித்து விட்டது என்று. அப்படியென்றால் அமெரிக்காவின் 3 வானூர்திகளை அழித்து தாக்கியிருக்கிறது ஈரான் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வருகின்றன. இது உலகத்தையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள் ஆக்கியிருக்கிறது. அப்படியென்றால் அமெரிக்காவின் இராணுவ பலம் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? ஈரான் இப்பொழுது வளைகுடா நாடுகள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவோடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலோடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பலன் ஈரானுக்கு எப்படி வந்தது என்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஒருபுறம் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக பின்வாங்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா? இது ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயர் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குகிறதா? கடும் விமர்சனத்திற்குள் ட்ரம்ப் அவர்கள் தள்ளப்படுகிறாரா? இந்த கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஈரானை பொறுத்தமட்டில் நாங்கள் எந்த சூழலிலும் பின்வாங்கப் போவதில்லை என்பதில் மிக அழுத்தமாக அவர்கள் பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயமும், போர்த்தளத்தில் மிக துல்லியமாக அவர்களுடைய தாக்குதல்கள் அரங்கேறி கொண்டு இருக்கக்கூடிய விடயமும், தற்பொழுது ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் மட்டும் நடைபெற்று விட்டால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா சிதைந்துவிடும் என்கின்றார்கள். அது ஈரான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இணையதளங்களை மையப்படுத்திய நிறுவனங்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 18 நிறுவனங்கள் மீது பட்டியலை இட்டிருக்கிறது. இந்த 18 நிறுவனங்கள் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்திவிட்டால் அமெரிக்கா என்கின்ற அந்த பிம்பம் தகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அமெரிக்கா அதற்கு முன்பாகவே ஈரான் மீது ஒரு அதிரடி தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது கூடிக்கொண்டு செல்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்தமாக மாறி நிற்கிறது இந்த போர்க்களம். அமெரிக்காவின் கை ஓங்கிவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் இப்பொழுது ஈரானின் கை உயர்ந்து கொண்டு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது இந்த போர்க்களம் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்ப.